எஸ், நீங்க ஒரு கிரிமினல். எங்க அம்மாவை கொலை பண்ண கொலைகாரன். எங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு எங்களை நம்ப வச்சு வருஷம் அவங்களுக்கு பிண்டம் கரைச்சு, ஒரு நடிகனால கூட இவ்வளவு தத்ரூபமா நடிக்க முடியாது. சொல்லுங்க பெரியப்பா, அடிக்கடி சொல்லுவீங்களே என் தம்பி ரொம்ப நல்லவன்னு. இப்ப சொல்லுங்க, என் தம்பி அப்படிப்பட்டவன் இல்ல, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களால முடியாது. போய் சொல்றதுக்கு உங்க வயசோ மனசாட்சி நிச்சயம் இடம் கொடுக்காது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்க கூட மறைச்சிட்டீங்களே பெரியப்பா. அம்மாடி, நான் உங்க அம்மாவை கொண்டு இருப்பேன் நம்புறியா? நீ இந்த அப்பா மேல வச்சிருக்க நம்பிக்கை அவ்வளவுதான். போதும் சார், இதுக்கு மேலே எங்களை ஏமாத்த முடியாது. திவா, போய் நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. போடா. இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு. திவாகர், அப்பா, யமுனா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. தென்மொழி, குழந்தை எடுத்துட்டு நீயும் பொறுப்படு. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டு காத்த அந்த ஜீவன் சுவாசிக்க கூடாது. கிளம்பு. அக்கா, கிளம்புறியா இல்ல குழந்தைய கொடுக்கறியா? குழந்தைய பாத்துக்க தானக்கா நான் இங்க வந்தேன். நான் உங்க கூடயே வரேன்க்கா. குடு. யமுனா, ப்ளீஸ். கிளம்பலாமா? தென்மொழி. யமுனா, கொஞ்சம் நில்லுமா. யமுனா, நான் சொல்றத கேளுமா. ஒரு நிமிஷம் நில்லுமா. மணி, யமுனா, பெரியப்பா சொல்றத கேளுமா. ஏய் திவாகர், ஏய் யமுனா, வண்டி எடுங்க. நான் சொல்றது கேளுமா. யமுனா, யமுனா, ஏய் திவாகர், யமுனா. அழாதப்பா. என்ன பார்த்து கொலைகாரன் சொன்ன? என் பொண்ணு. திவா, நம்ம இந்த வீட்ல தான் இருக்க போறோம். சரிக்கா. ஹாய் யமுனா. வசுந்தரா, இவன் என் தம்பி. ஹலோ. பேர் திவா. இவங்க என் ஃப்ரெண்ட் வசுந்தரா. அப்படியா? இது தேன்மொழி. ஹலோ. குழந்தைய பாத்துக்க புதுசா வாங்க வாங்க, சேர்ந்திருக்கா. உள்ள வாங்க. இதுதான் நீ தங்க போற இடம். என்னோட கசினோட தான். ஃபீல் ஃப்ரீ ஃபார் இட். செட்டில்ட் இன் கனடா. வருஷத்துக்கு ஒரு 10 நாளைக்கு வருவாரு, ஸ்டே பண்ணிட்டு போயிடுவாரு. உனக்கு வேண்டிய ஃபர்னிச்சர்ஸ், பாத்திரம் எல்லாம் இங்கேயே இருக்கு. எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ. ஓகே? Thank you very much. That's fine. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் யமுனா. எங்க நீ அவசரப்பட்டு வந்துட்டியோன்னு நினைக்கிறேன். இது அவசரம் இல்ல வசுந்தரா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப லேட்டா நான் எங்க அப்பாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். நாங்க தற்சமயம் இங்க தங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரத்துல வேற ஒரு வீடை பார்த்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ இங்கேயே தங்கிக்கலாம். எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல. ஆமா, வீட்டு வேலைக்கு ஆள் அரேஞ்ச் பண்ணட்டுமா? அதெல்லாம் வேண்டாங்க. குழந்தைய பாத்துக்கிட்டே இந்த வீட்டு வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். சரி யமுனா, இந்த வீட்டுக்கு நான் GH வரையும் போகணும். ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணு. ஓகேப்பா, பை. ஓகே, பை. தேன்மொழி, கல்பனை என்கிட்ட கொடுத்துட்டு பால் கலந்து கொண்டு வா.
எனக்கு ஏண்டி இந்த அலங்காரம் இல்ல? ஏற்கனவே கல்யாணம் ஆனவளுக்கு இன்னொரு கல்யாணமா? எனக்கு அழுகழுகையா வருதுடி. பேசாம ரெடி. இந்த ஏற்பாடெல்லாம் இப்போதைக்கு தானே, இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு தான். எனக்கு பிடிக்கல. பிடிக்கலனா திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டதா உங்க அப்பா கிட்ட சொல்லணும். நீ மட்டும் அதை சொன்ன, உங்க அப்பா உன்னை கொன்னே போட்டுருவாரு. பேசாம போய் முகத்தை காமிச்சிட்டு வந்துடு. அதுக்கப்புறம் வேணா செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம். என்ன இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்க? இதோண்ணா ரெடி ஆயிட்டானா? சீக்கிரமா, அவங்களாம் வந்துருவாங்க. சரிண்ணா. என்னடா தாமரை ரெடி ஆயிட்டா? ரெடி ஆயிட்டப்பா. வாங்க சார். வாங்க வாங்க வணக்கம். சீக்கிரம் இறங்க. வாங்க டிஎஸ்பி சார், மன்னிக்கணும். வாங்க மாப்பிள்ள. எங்க அப்பா சுந்தர். வணக்கம். எங்க அம்மா தெய்வானே. வணக்கம்மா. வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. இவன் என் பையன் அருள். வணக்கம். ஹலோ சார். ஹாய் அருள். இவங்கெல்லாம் என்கிட்ட வேலை பார்க்குறவங்க. வணக்கம். என்னோட வலதுகாரம், என் பலம். அருள், அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து. ஷீலா, அதெல்லாம் இருக்கட்டும். ஒன்னும் கண்ணில் காட்ட மாட்டேன்றீங்களே. இருங்க, ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? இருங்க, தங்கச்சி மேல இருக்கு, நான் போய் கூட்டிட்டு வரேன். எடுத்துங்க. தேங்க்யூ. தாமரை, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, வா கூட்டிட்டு வாமா. வாடி போலாம். மாப்பிள்ளை பெரிய உத்தியோகத்தில் இருக்காரு. என்ன தட்சிணை வேணும்னு தயங்காம கேளுங்க, தாராளமா செய்யறோம். சாரி சார், கல்யாணம் பண்ணா வரதட்சணையா ஒரு பைசா கூட வாங்கக்கூடாதுன்னு நான் முடிவோடு இருக்கேன். ஆமாங்க, நீங்க பொண்ணை மட்டும் அனுப்பி வச்சா போதும். என்ன இது, போற போக பார்த்தா எங்க பொண்ணை எப்பயே கடத்திட்டு போயிருங்க போல இருக்கு. ஒன்னும் ஆகாது, வாடி போலாம். என்ன மாப்பிள்ளை ஜோக் அடிக்கிறார? அது சரி மாப்பிள்ளை, நீங்க சொல்றது சரிதான். இதான் என்னோட ஒரே பொண்ணு தாமரை. அம்மா, பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. பொண்ணு தேவதை மாதிரி இருக்கா. எங்களுக்கெல்லாம் முழு சம்மதம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மாப்பிள்ளை, பொண்ணுகிட்ட எதுவும் தனியா பேசணும்னா பேசுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், மேரேஜுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் என்ன, ஜாதகத்தை பார்த்து நிச்சய தேதி குறிச்சிட வேண்டியதுதானே? சரி, நல்ல நாள் பார்த்து குறிச்சிருவோம். என்ன பொண்ணு முகம் ஒரு மாதிரி வாடி இருக்கு? சின்ன பொண்ணு தானே, கல்யாணம்னு ஒன்னே கொஞ்சம் பயந்துருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்க, நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க, நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரிங்க. அப்போ நாங்க கிளம்புறோங்க. ஐயா, வந்துட்டு கை நினைக்காம போறீங்களே, இருந்து சாப்பிட்டு போங்க. பாசக்கார பசங்க எப்படி கவனிக்கிறாங்க பாருங்க. நாங்க தான் நிச்சய தேதி குறிக்க வரப்போறோம்ல, விருப்பப்படி சமைச்சு போடுங்க, நல்லா சாப்பிடுவோம். சரி சம்பந்தி, நான் ஃபோன் பண்றேன். சரிங்க, வாங்க வரேன். ஓகே அருள், வாங்க. பாய். இந்தாம்மா, இதுல பூ இருக்கு, எடுத்து தலையில வச்சுக்க. அப்ப நாங்க புறப்படுறோமா? வாங்க. ஏய், ஏண்டி அழற? இப்ப என்ன ஆச்சு? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. ஏய், என்னடி ஆச்சு? எதுக்கு பழுதுகிட்டு இருக்க? ஒன்னும் இல்லண்ணா. ஏய், ஏண்டா என் பொண்ணை திட்டுற? போ. என்னாச்சுமா? அருள், நீ போ. ஏண்டா, ஏன் அழுகுற? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாப்பா. படிப்பு பாதியிலே நின்றுடுமேன்னு கவலைப்படுறியா? கவலைப்படாத, மாப்பிள்ளை கிட்ட சொல்லி தொடர்ந்து உன்னை படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். இல்லப்பா, தாமரை, அதுக்கு இல்ல. புரியுதுமா, ஒத்த வயசு பொண்ணுங்கள்லாம் இருக்கும்போது நாம மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறேமேன்னு தானே நினைக்கிறேன். இந்த வரனை விட்டா வேற நல்ல வரன் கிடைக்காதுமா. இத பாரு, அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அப்பா நல்லது தானே பண்ணுவேன் உனக்கு. கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும், நான் பாத்துக்கிறேன். ஏய், அழாதடி, சொல்றத கேளு.
அழாதடி. பசுபதி, நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வந்திருக்கிறது பிஸ்னஸ்க்காக. சிவசங்கரன் நம்ம கடை கஸ்டமரு. இந்த இடத்துல நீ கோபத்தையோ பழி உணர்ச்சியோ காட்டக்கூடாது. நீ ரிசப்ஷனில் வெயிட் பண்ணு, நான் போய் சாரை பார்த்து வந்துடுறேன். ம், என்ன மன்னிச்சிடுறா. சிவசங்கரன் என் கண்ணில் பட்ட அவன் கதை முடிஞ்சுது. உனக்கு அவன் இப்போதான் கஸ்டமர், எனக்கு அவன் பல வருஷமா கடன் பட்ட கஸ்டமர். மேடம், டாக்டர் சிவசங்கரன் சாரை பார்க்கணும். டாக்டர் இல்லைங்களே. நீங்க யார் வேணும்? யாரை பார்க்கணும்? டாக்டர் சிவசங்கரன் சாரை பார்க்கணுமா? என்ன விஷயமா பார்க்கணும்? நாங்கள் மேடம் சரவணா என்டர்பிரைசஸ்லேருந்து வர்றோம். டாக்டர் கட்டியிருக்கிற நியூ ஹாஸ்பிட்டலுக்காக ஃபர்னிச்சர்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. ஃபர்னிச்சர்ஸோட கேட்லாக் கொண்டு வந்திருக்கோம். அதான் சாரை பார்க்கணும். டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும். அப்படின்னா அவர் வீட்டு அட்ரஸ் வேணா கொடுங்களேன், நாங்கள் 2 பேரும் போய் வீட்டில் பார்த்துக்கிறோமே. சார், அவருக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. ஏன் அவரை சும்மா டிஸ்டர்ப் பண்றீங்க? கல்யாணமா? என்ன சொல்றீங்க? ஏன் அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கூடாதா? நீங்க ஏன் சார் அதிர்ச்சி ஆவறீங்க? அவருக்கு பணம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, பண்ணிக்கிறாரு. பரவாயில்ல மேடம், அவங்க டாக்டர் யமுனா இருக்காங்களா? என்ன சார் நீங்க? டாக்டர் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்ன உடனே 3வது மனுஷன் இவரே இவ்வளவு அதிர்ச்சி ஆயிட்டாரு. அவங்க மகளுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும். அவங்களே இப்ப ஹாஸ்பிட்டலுக்கே வர்றதில்ல. வீட்டை விட்டு வெளியே போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். சாரி மேடம், நாங்கள் ஒரு 1 வீக் கழிச்சு வந்து பார்க்குறோம். வரேன் மேடம். என்ன சிஸ்டர் நீங்க? டாக்டர் இருக்காங்களான்னு தானே கேட்டாங்க. இல்லன்னு ஒரே வார்த்தையில முடிக்க வேண்டியதானே? எதுக்கு அவங்க பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசணும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பார். பாத்தியாடா, என் கோபம் நியாயமான தானே? இந்த வயசுல அவனுக்கு ஒரு பொண்ணு தேவையா? ஆனா கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. அது யமுனா சிவசங்கரனை பிரிஞ்சு போனது. நான் செய்யணும்னு நினைச்ச காரியம் தானா நடந்திருக்கு. இனிமே நான் செய்ய வேண்டியது அந்த சிவசங்கரனை கொல்ல வேண்டியது மட்டும்தான். இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கு சரியில்லடா. வாடா போலாம். வாடா. பாண்டியா, பாண்டி, நான் அப்புறம் பேசுறேன். ஹாய், வாங்கப்பா. வாங்கம்மா, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. பாண்டியா, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேம்மா. ஆளும் பெருத்துட்டா, புகழும் பெருத்துருச்சு. பாண்டி, உன்னை பத்தி பத்திரிகையில படிக்கும் போதும் சீனியர் ஆபீசர்ஸ் பெருமையா பேசுறத கேட்கும் போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பா அப்பா, நான் கொஞ்சம் தள்ளி போயிடுறேன், அப்புறமா புகழ்ந்து பேசுங்க. என்ன வச்சுக்கிட்டே வா. வைத்தறிச்சல்பா. ஆமா, கிரிஜாவை எங்கப்பா காணோம்? அவசரத்தை பாரு, இருங்க வருவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாக்கு ஒரு ஷாக் இருக்கு, அடுத்து உனக்கும் ஒரு ஷாக் இருக்கு. என்னடா சொல்றேன். கிரிஜா, கிரிஜா. வணக்கம்மா. வணக்கம். சுகந்தி, சுகந்தி. நான் சுகந்தி இல்ல, கிரிஜா. இல்ல, நீ என் மக சுகந்தி தான். சுகந்தி சாகல, என் மக உயிரோட தான் இருக்கா. என்னங்க, நம்ம சுகந்திங்க. மதன், உன் தங்கச்சிடா, உன் தங்கச்சி சுகந்தி. மதன் சொல்லும் போது கூட நாங்க நம்பல. ஆனா இப்படி ஒரு ஆச்சரியத்தை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் சொன்னப்போ நான் கூட நம்பல. போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே அதிர்ச்சியும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. அம்மாவோட பதட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சுகந்தியை நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு. பாண்டியன், எங்கப்பா இவளை தேடி பிடிச்ச? அசப்ல எங்க மகளை அப்படியே அச்சுல பார்த்த மாதிரியே இருக்கப்பா. இவளை கண்கலங்காம பாத்துக்கப்பா. இப்ப அடுத்த ஷாக் பாண்டியனுக்கு. அப்பா நீங்களே சொல்லுங்க. பாண்டி, இத்தனை வருஷமா கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த எங்க பையன் இப்பதான் எங்க வழிக்கு வந்திருக்கான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதானே? நீ வேறப்பா, அதுக்கெல்லாம் இவன் எங்களுக்கு வேலையே வைக்கலப்பா. அவனே பொண்ணை பார்த்துட்டான். நாங்களும் உடனே போய் பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்துட்டோம். அப்படியா? யார் அந்த பொண்ணு? சொல்லவே இல்ல. சொல்றேன். பாண்டி, நம்ம வரதராஜன் இருக்கார்ல, அவர் பொண்ணு தாமரை தான் பார்த்துருக்கேன்.
யாரு? நம்ம வரதராஜனா? பாண்டியா, அந்த வீட்டிலேருந்து நான் பொண்ணு மட்டும் தாண்டா எடுக்கிறேன். மற்றபடி வேற எந்த சவகாசமும் கிடையாது. என்னப்பா சொல்றான்? நல்ல இடம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ரொம்ப நல்ல இடம்தான், கவலைப்படாதீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்டா. கிரிஜா, அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் வீட்டெல்லாம் சுத்தி காட்டுமா? சரிண்ணா, வாங்கம்மா. டேய் பாண்டியா, பாண்டி நான் ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன்ஸ். எந்த அதிர்ச்சியும் ஜீர்ணிச்சுக்க கொஞ்சம் டைம் ஆகும். என்னை கன்வின்ஸ் பண்ண பார்க்காத. என்னம்மா சொல்ற? நீ இங்கிருந்து போறதுக்கு தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோமா? ஈஸ்வரி, யமுனா வீட்டை விட்டு போனது காரணம் அவ என் மேல வச்சிருந்த ஓவர் அஃபெக்ஷன். அவளுக்கு நிதானமா புரிய வச்சிடலாம். எப்படிங்க? அதான் யமுனா மனசுல இருந்ததெல்லாம் கூட்டிட்டு போயிட்டாளே. ஈஸ்வரி, இது பிரிவே இல்லம்மா, சின்ன இடைவெளி தான். எனக்கு அப்படி தெரியல. நீங்க யமுனா பத்தி சொல்லும் போதெல்லாம் அவ ரொம்ப அமைதியான பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ முகத்துல எவ்வளவு கோபம், அதுல ஒரு தீர்மானமான முடிவு இருந்தது. எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம், தேன்மொழி அவ ஏத்துக்கிட்டாளே, எனக்கு அதுவே போதும். ஈஸ்வரி, யமுனா யாருன்னு உன்னை தெரிஞ்சுக்காம போயிட்டா. வேண்டாங்க, என்னை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறதா நல்லது. இல்ல ஈஸ்வரி, இதுக்கு மேலேயும் உன்னை பத்தி யாருன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லது இல்ல. நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரே வழி, மன்னார்குடியில் இருக்கிற எங்க அம்மாவை போய் பார்ப்போம். வேண்டாங்க, என்னால அவங்க முகத்தை பார்க்க முடியாது. தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க. வேண்டாம். பயப்படாத ஈஸ்வரி, எல்லாம் நல்லபடியா முடியும். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நம்ம அம்மாவை போய் பார்த்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நமக்காக இல்லைனாலும் பிரிஞ்சு நம்ம குடும்பம் ஒன்றும் சேரணுன்றதுக்காகவாது உன் பிடிவாதத்தை விட்டு கொடுக்கணும். ஆமா ஈஸ்வரி, சங்கரன் சொல்றதும் சரிதான். எங்க அம்மாவை போய் பார்ப்போம், உன்னை பத்தின எல்லா விவரத்தையும் சொல்லுவோம். நிச்சயம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. பிரிஞ்சு நம்ம குடும்பம் ஒன்று சேர ஒரே வழி எங்க அம்மா தான். அவங்க கையில தான் எல்லாமே இருக்கு. இந்த குடும்பத்தோட ஆரம்பம், அஸ்திவாரம் எல்லாமே அவங்க தான். அவங்க சொன்ன யமுனா நிச்சயமா கேட்பா. ப்ளீஸ் ஈஸ்வரி, மன்னார்குடிக்கு கிளம்புவோம். ப்ளீஸ். என்ன சொல்ற? ஹலோ. ஹலோ சிவசங்கரா, நான் சந்தானம் பேசுறேன்டா. சொல்லு சந்தானம். யமுனா விஷயம் என்னாச்சு? சமாதானம் ஆயிட்டாளா? இல்ல சந்தானம், எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு. என்னடா சொல்ற? யமுனாவும் திவாகரும் காலையில வீட்டை விட்டு போயிட்டாங்க. வீட்டை விட்டு போயிட்டாங்களா? நீ சமாதானப்படுத்தி தடுத்து நிறுத்தி இருக்க கூடாதா? முயற்சி பண்ணடா, முடியல. டேய், என்னடா சொல்ற? சரி, அவங்க எங்க போயிருக்காங்கன்னு சொல்லு, நான் போய் பேசி பார்க்கறேன். ஒன்னால முடியாது சந்தானம், ஒருத்தரால மட்டும்தான் முடியும். அது என்னோட அம்மா. எங்க அம்மாவை பார்க்க தான் நாங்க இப்ப ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம். அப்படியா? சரிடா, நீ மன்னார்குடி போய் அம்மாவை அழைச்சிட்டு வந்துரு. வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சரி சந்தானம், தேங்க்யூ. புறப்படலாமா?
ஈஸ்வரி, ஈஸ்வரி, என்னம்மா அது? இவ்வளவு காலமா நீ அழுது அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைக்க தான் இங்க வந்திருக்கோம். அழத வாமா, வா. ஈஸ்வரி, உள்ள வாமா. வாமா. என்ன தவிர வேற எதுவுமே இங்க மாறல இல்லைங்க. ஈஸ்வரி, யாரும் மாறல. ஏன் இப்படி பேசி எங்களை வேதனைப்படுத்துற? வா. வாங்கய்யா. அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கய்யா. பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. கூப்பிடவா? வேண்டாம்மா, பூஜை முடிச்சிட்டு வரட்டும். நீ வா. சரிங்கய்யா. பட்டாபி, அம்மா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கப்பா. யார் வந்திருக்கா பாரு.